ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து தீபாவளி அப்போ 2025 தீபாவளி அப்போ வந்து எடுத்த வீடியோ தான். இது வந்து பாப்பாவோட ஸ்கூலில் வந்து தீபாவளி அப்போ ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. கொஞ்சம் செலிப்ரேஷன் வந்து நல்லாவே தான் பண்ணியிருந்தாங்க. நான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரியும் இது வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்டுங்கிறது வந்து இந்தியா ஃபுல்லாகவே நிறைய இடங்களில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இங்கே வந்து நல்லா வந்து நம்ம ஊரில் வந்து பட்டாசு இந்த மாதிரிலாம் கொளுத்தி வந்து அந்த தீபாவளி வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். இங்கே வந்து விளக்கு தான் அதிகமாக வந்து பற்ற வச்சுருந்தாங்க. இதோட கவுண்ட் வந்து எவ்வளவோ சொன்னாங்க. எனக்கு வந்து கரெக்டாக வந்து தெரியலை. போயிட்டு ஒரு 6:30 அந்த மாதிரி இருக்கும் போது வந்து விளக்குலாம் பற்ற வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ப்ரோக்ராம்லாம் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அது வந்து யூனிக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஊரில் வந்து எப்பயும் செலிப்ரேட் பண்ணுறது இல்லாமல் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துச்சு. விளக்குலாம் பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து பேசுகிறவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த சைடு வந்து ஸ்வீட் இந்த ஊரில் இருக்க மாதிரி ஸ்வீட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஜிலேபி, ஜாங்கிரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் லட்டு, அதுக்கப்புறம் பூந்தி இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்களும் வந்து வாங்கினோம். எல்லாருக்கும் சின்ன சின்ன கப்பில் வந்து போட்டு கொடுத்தாங்க. அடுத்து வந்து பாப்பாவோட டான்ஸ் ப்ரோக்ராம் தான். ஃபஸ்ட்டு சின்ன கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணாங்க. இந்த பாட்டு வந்து இந்த மலையாளத்தில் ஒரு பாட்டு இருக்கும், கல்கண்ட மலையே அப்படின்ற ஒரு பாட்டு. சாக்லேட் மூவி அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கரெக்டாக தெரில. பிருத்திவிராஜ் சார் அந்த மாதிரிலாம் நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ அவங்க இந்த வயசுக்கு வந்து நான்லாம் மேடை கூட ஏறினதில்லைன்னு எனக்கு தெரிஞ்சு ஏறின மாதிரி எனக்கு தெரியல. 3 வயசு குழந்த தானே, சரி ஏதோ ஒன்று போய் ஸ்டேஜ் ஃபியர் வந்து போனாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பர்ஃபெக்ஷன் வந்து இப்போதைக்கு தேவையில்லை இல்லையா? அதனால பரவாயில்ல, ஒரு தைரியமாக எங்கே போய் ஓரமாக நிற்காம ஆடுறாளேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இது வந்து அந்த பாட்டே வந்து ஆட் பண்ணலான்னு நான் நினச்சேன். எனக்கு வந்து அது காப்பிரைட் வர மாதிரி தோணுச்சு. அதனால் வந்து நான் ஆட் பண்ணல. இந்த பாட்டு வந்து மலையாள பாட்டு. அதனால் எனக்கும் வந்து அது என்ன பாட்டுன்னு கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. அவங்க வந்து நைட் டைமும் ஆயிடுச்சு. இப்போ வந்து மழை காலம் வேறயா கேரளாவில். தீபாவளி டைமிங்லலாம் கொஞ்சம் நவம்பரில் நல்ல மழையாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் இடையில வந்து மழை வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன பசங்கள்லாம் டான்ஸ் ஆடி முடித்த உடனே வந்து ஃபுட் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஸ்கூலில் வந்து வெஜ் மட்டும்தான். இது வந்து வெஜிடபிள் பிரியாணி மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கேரளா ஸ்பெஷல் சம்மந்தி, அதுக்கப்புறம் வெங்காய பச்சடி, அதுக்கப்புறம் வந்து ஊறுகாய் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு போதுமான அளவு மட்டும் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கிளாஸ் வைஸாக வந்து டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தாங்க. அதுலேயே வந்து எனக்கு வந்து இந்த கொஞ்சம் பெரிய ஸ்கூல் பிள்ளைங்க வந்து அழகாக மேக்கப் போட்டிருந்தாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் நம்ம ஊர் சைடு அவ்வளோக்கா போட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ரசித்து பார்த்துட்டே இருந்தேன். அப்போ பார்த்துட்ருக்கும்போது தான் இந்த டீச்சர்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஊட்டி விட்டுருந்ததை வந்து நான் பார்த்தேன். ஒரு 2-3 டீச்சர்ஸ் வந்து மொத்தமாக ஒரு பிளேட்டில் வந்து போட்டுட்டு வரவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுன்னு இல்லை, எல்லாருக்கும் வந்து ஆளுக்கு ஒரு வாய் அந்த மாதிரி வந்து ஊட்டி விட்டாங்க. ஒரு டீச்சர் வந்து தண்ணி கொடுத்தாங்க. இது வந்து பார்க்கவே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே கேரளா வந்ததுக்கப்புறம் வந்து டீச்சர்ஸ் தான் வந்து மதியம் லன்ச் டைமில் வந்து ஃபுட் வந்து பரிமாறுறாங்கன்றது வந்து கொஞ்சம் ரீசன்ட் டேஸாக வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு இல்லையா? அது வந்து உண்மை தான். நானே இங்கே 2-3 ஸ்கூலில் வந்து பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் நல்ல எப்படி சொல்கிறது, ஒரு ஆச்சரியமாக அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மேக்கப் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த பெரிய பிள்ளைங்க அவங்க வந்து நல்லா ஆட ஆரம்பித்தாங்க. இது வந்து ஏதோ பாட்டு, சாமி பாட்டுன்னு நினைக்கிறேன். ராம 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 அப்படின்ற அந்த ராமனோட அவதாரம் வச்சு பாட்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட முக பாவனை இதெல்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்மைல் வர இடத்துல ஸ்மைலு, அதுக்கப்புறம் சூப்பராக அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸே பார்க்குறதுக்கு அந்த செகண்டில் அந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்பவுமே யூனிக்காக இருந்துச்சு. நான் வந்து நிறைய நேரம் அதை வந்து ரசித்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். மழை தான் இடையில வந்து குறுக்க வந்துகிட்டே இருந்துச்சு, இடி மின்னல் அந்த மாதிரி. ஆனால் இது வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரிலாம் அவ்வளோக்கா ட்ரை பண்ணி நான் பார்த்ததில்ல. இது வந்து கலா உற்சவம் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இங்கேயே கேரளாலேயே 2-3 இடத்துல நான் பார்த்துருக்கேன். இது வந்து தீபாவளி ஃபெஸ்டிவல் தானே, ஏதாச்சும் ஒரு டான்ஸ் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்கள்லாம் முடித்தோடனே மறுபடியும் பாப்பாவை கிளாஸ்லேயே வந்து யோகா டான்ஸ் வந்து இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து தூங்குகிற டைம் ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டோன்னே கிளம்பிட்டோம்.